டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றும் ஒரு அண்மை செய்தி. கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொன்றதாக பதிவான வழக்கில் திமுக நிர்வாகி பேரன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகி பேரனின் 2வது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான விவரம். கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொன்றதாக பதிவான வழக்கில் திமுக நிர்வாகி பேரன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகி பேரனின் 2வது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொல்ல முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த மனு மீதான ஜாமீன் மனு மீதான வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொன்றதாக பதிவான வழக்கில் திமுக நிர்வாகி பேரனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் சென்னை ஐனாவரம் முத்தம்மன் தெருவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் நிதின் சாய் என்பவரை கார் ஏற்றி கொலை செய்ததாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி தனசேகரனின் பேரன் சந்துரு சரணடைந்தார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கோரி சந்துரு தாக்கல் செய்த மனுவை கடந்த ஜூன் மாதம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் ஜாமீன் கோரி 2வது முறையாக சந்துரு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ்கார்பியின் விசாரணைக்கு வந்த பொழுது இறந்தவரின் நண்பர்கள் மனுதாரரும் அவரது நண்பர்களும் அந்த கார் மீது கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் தற்காப்புக்காக காரை வேகமாக இயக்கிய பொழுது துரதிருஷ்டவசமாக நிதின் சாய் பயணித்த 2 வீலர் மீது கார் மோதியது. மனுதாரர் காரை அவர் ஓட்டவில்லை. கல்லூரி மாணவரான மனுதாரர் 26 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறை தரப்பில் மனுதாரர் அவரது நண்பர்கள் இறந்தவர் சென்ற 2 வீலரை காரில் துரத்தி சென்று மோதியதால் தான் நிதின் சாய் இறந்துள்ளதாக வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காரை நண்பர் ஓட்டி சென்ற போதிலும் நிதின் சாய் மீது மோத தூண்டியது மனுதாரர் தான் என்பதால் ஜாமீன் வழங்க முடியாது என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.